பெரும்பாலான பேருக்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகள் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் முருகனுக்கு சிறப்பு வாய்ந்த கோவில்கள் நிறைய இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முருகன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலில் 5 முகத்தோடு 8 கரன்களுடன் அருள்பாலிக்கக்கூடிய கோவிலுங்க. இந்த கோவிலில் நீங்கள் சென்று என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயம் நிறைவேறிடுங்க. மேலும் இந்த கோவிலை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தாங்க, முருகப்பெருமான் ஆறுமுகம் கொண்டவர்னே. இந்த ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானே பல ஆலயங்களில் சென்று நம்ம தரிசித்திருப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியாதுங்க, முருகனுக்கு இந்த ஒரு கோவிலில் 5 முகம் கொண்டு அருள் பாலிக்கிறாரா. இது நீங்கள் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டீங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோவை மாவட்டத்தில் தாங்க. ஆனூர் அருகில் இருக்கக்கூடிய இரும்போரையிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த ஒரு கோவில். ஓதிமலை முருகன் கோவிலுங்க. முருகன் கோவில்களையே ஓதிமலை கோயில் தான் மிக உயரமான கோவிலாக இருக்குதான். இந்த மலை மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 அடி உயரம் கொண்டதாகவும் 1800 படிகளை கொண்ட ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலில் பழனி மலையை விடவும் பழமையான கோவிலாகவும் சொல்லப்படுது. பிரணவத்தினுடைய பொருள் தெரியாத பிரம்மனிடம் பார்த்தீங்கன்னா படைக்கும் தொழிலை செய்பற்றி அவரே இம்மலையின் அருகிலே இரும்புச்சிறையில் அடைப்பட்டுண்டு பின்பு தாங்க முருகப்பெருமான் இந்த ஓதிமலையிலேயே தங்கி படைக்கக்கூடிய தொழிலை செய்திருக்காராம். பிரம்மணியே இரும்புச்சிறையில் அடைத்த இடம்தாங்க இந்த ஒரு இடம். இன்று இரும்போரைனே இந்த ஊர் அழைக்கப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் படைத்தல் தொழிலை செய்த பொழுது அனைத்து ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா பூமியில் புண்ணிய ஆத்மாவாக பிறந்திருக்குதாங்க. ஆனால் அவற்றுக்கு இறப்பே ஏற்படலை. இதனால தாங்க பூமியில் பாரம் ஏற்பட்டிருக்குது. பூமாதேவி சிரமப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. தேவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சிவனிடம் சென்று முறையிட்டிருக்காங்களாம். முருகனிடமிருந்து படைக்கும் தொழிலை பெற்று திரும்பவுமே பார்த்தீங்கன்னா பிரம்மனிடம் திரும்ப கொடுக்குமாறு தேவர்களும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதனால தாங்க சிவபெருமான முருகனை சந்தித்து பிரம்மனிடம் பார்த்தீங்கன்னா திரும்ப தொழிலை கொடுக்குமாறு முறையிட்டிருக்காரு. சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை சொன்ன முருகப்பெருமான் தாங்க இந்த ஓதுமலையில் வேத ஆகம விதிகளை சிவபெருமானுக்கே ஓதியதால் இந்த மலைக்கு ஓதிமலைன்னு பெயர் பெற்றிருக்கு. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்திலிருந்து சுயம்பு விநாயகரை நீங்கள் சென்றால் முதல்ல வழிபாடு செய்த பின்னர் தாங்க முருகப்பெருமானே தரிசனம் செய்யணுமா. இங்கு தாங்க முருகனை காண ஈசன் மட்டும் தனியாக வந்திருக்காரு. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு மட்டுமே சிலை இருக்குது. அம்பாளுக்கு தனியாக சன்னதி கிடையாதுங்க. இம்மலையில் இருக்கக்கூடிய மேல் பகுதி காசி விஸ்வநாதனும் காசி விசாலாட்சின்னு பெயரில் இரு சன்னதி தனித்தனியே இருக்குது. இந்த ஒரு கோவிலாக தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் இங்கு வந்துதாங்க ஓதுமலை முருகனிடம் விருப்பத்தை கேட்பாங்களா. இங்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அரளிப்பூ மாலையை கொண்டு வருவாங்க. அதை ஒரு தராசில் வச்சுடுவாங்க. அவங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானிடம் வேடிப்பாங்க. அதில் முருகனுக்கு விருப்பம் மட்டும்தான் மலை மேலே கீழே விழுமா. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சராசிலிருந்து அப்படியே கீழே விழதாங்க. அப்படியே மாலை நின்றுடுமா. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனிச்சிறப்புங்க. மேலும் இந்த கோவிலாக வடமேற்கு பகுதியில் தான் போகர் வேள்வி நடத்த இடமும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெண்மையான நிறத்தில் இருக்குது. ஆதியில் இந்த மண்ணை தான் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் திருநீர் பிரசாதமாய் கொண்டு எடுத்து சென்றிருக்காங்க. நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய பழனிமலை முருகனை போகர் நவபாஷனா செய்து பிரதிஷ்டை செய்தது. அப்படி செய்ய சென்றிருக்கும் போது தாங்க போகர் இங்கு வந்திருக்காரு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலே அவருக்கு பழனிக்கு செல்ல வழி தெரியாமல் இருந்திருக்கான். சட்டென்று அவருக்கு ஓதுமலை நினைவுக்கு வந்திருக்குதுங்க. முருகப்பெருமானை நினைத்து வேள்வி ஒன்றை நடத்திருக்காரு.
அப்போதுதான் ஓதிமலையில் முருகன் பார்த்தீங்கன்னா 6 முகங்களோடு 12 கைகளுடன் இருந்திருக்காராம். ஆனால் இன்று இந்த கோவிலில் நீங்கள் தரிசிக்கும் போது பார்த்தீங்கன்னா முருகனுடைய முகம் 5 முகமாகவும் 8 கரங்களோடு தான் காட்சியளிப்பார். இதற்கு காரணமும் சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனது பக்தனான போகருக்கு பழனி திருத்தலம் செல்ல வழிகாட்டதாங்க அதிசயத்தை முருகப்பெருமான் இப்படி நிகழ்த்தியதாகவும் சொல்லுவாங்க. 6 தலையிலிருந்து ஒரு தலையை பிரித்து கொண்டு 4 கரைகளையும் கொண்டு தான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா போகருக்கு முன்னாடி காட்சியளித்து குமாரபாளையம் வரை அழைத்து சென்று பின் பழனிக்கு வழிகாட்டி விட்டு அங்கேயே குமாரபாளையம் முருகனாக அமர்ந்து விட்டதாகவும் சொல்கிறாங்க. இதனால் தான் நீங்கள் இன்று ஓதிமொழி முருகனை 5 தலையுடன் 8 கரங்களுடன் காட்சி தருவதாக இந்த கோவில் வரலாறு மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு முன்னரே உருவானது தான் இந்த இரும்புறையில் இருக்கக்கூடிய ஓதி ஆண்டவர் முருகப்பெருமான் கோவில். அனைத்து கோவில்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலவர்களுடைய சிலை பீடத்தின் மீதே தான் நிறுவப்பட்டிருக்குமா. ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய சிலை பாறை மீது நிறுவப்பட்டிருக்கு. இது ஒரு விசேஷம். இந்த அமைப்பிற்கு பார்த்தீங்கன்னா திரிகூடாபிடம்னு சொல்லுவாங்க. திங்கள், வெள்ளி, சஷ்டி, கார்த்திகை, அமாவாசை தினங்களில் மட்டும்தாங்க இங்கே முருகப்பெருமான் தரிசிக்க முடியும். மற்ற நாட்களை நீங்கள் தரிசிக்க முடியாது. முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களும் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருப்பது நமக்கு தெரிஞ்சது தாங்க. ஆனால் இங்கு முருகப்பெருமானுடைய மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயரமான இடமாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா திரிசத அர்ச்சனை தான் நடைபெறுது. திரிசத அர்ச்சனை பார்த்தீங்கன்னா இந்திரன் தேவர்களோடு செய்வது பூஜைங்க. இங்கு பூவரம் கேட்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக நடக்குதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய உச்சியில் செவ்வரளி பூக்களை வைத்து பூ கீழே விழுந்துச்சா முருகனுடைய அனுமதி கொடுத்து விட்டார்னு மக்கள் நம்புகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே எல்லா கோவில்களும் வெள்ளை சிவப்பு பூக்களை கொண்டு தான் பொட்டலம் கட்டி போட்டு வரக்கூடிய சிறு குழந்தையை விட்டு ஒரு பொட்டலத்தை எடுத்து மனதில் நினைத்த பூ வந்துச்சுன்னா இறைவனுடைய அனுமதி கிடைத்து விட்டதாக எடுத்துப்போம். ஆனால் இங்கு பூ கேட்டால் பூ வர வருதுன்னு சொல்லுவாங்க. முருகனுடைய உச்சியில் இருந்து கீழே அரளிப்பூ விழுவதாக நம்புகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு தாங்க போகர் யாகம் நடத்திய ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதியே வெண்மை நிற மண்ணாக இருந்திருக்கு. இதை தான் திருநீராக அணிந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்குள்ள மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசுமையாக இருந்திருக்குங்க. வெள்ளையங்கிரி மலையிலும் இத்தகைய வெண்மலனை நீங்கள் பார்க்கலாம். மலையில் பார்த்தீங்கன்னா 5 முகங்களை கொண்ட பிரம்ம கோவிலும் தோன்றிருக்கு. பட்டடமங்கல குரு பகவான் கோவிலும் 5 முகம் கொண்ட முருகன் கோவிலாக இருந்திருக்குதுங்க. இதுவே பிரம்மதேவன் கோவில்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பௌத்தம் அடித்து சைவம் தலையெடுத்த காலத்தில் தான் மீண்டும் முருகனுடைய ஆலயமாக மாறியிருக்கு. பிரம்மதேவனுடைய 5 முகம் கொண்ட சிலை இன்னுமே மாற்றலை. இதற்கு பல காரணங்களும் கதைகளும் சொல்லுவாங்க. ஓதிமலை கோவிலில் 5 முகங்கள்னு 8 கரங்களுடன் கொண்ட குமார் சுப்பிரமணியரை நீங்கள் தரிசிக்கலாம். இங்கு முருகனுடைய ருத்ராட்ச பந்தலில் தான் கீழே சிவஸ்வரூபமாக எழுந்தரிப்பார். இது குடவரை கருவறைக்கு பெயர் தாங்க திருகபீடன்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு 6 முகன்னு கந்தபுராண கதையில் சொல்லப்பட்டிருக்கு. கந்தபுராணம் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் வந்தது தான். ஆனால் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 1 முகம் இல்லைன்னா 5 முகம் கொண்ட திருவகங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியுது. மிக பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த கோவிலில் தாங்க சிவபெருமானுக்கு எழுதப்பட்ட கதையில் பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்ததற்கான காரணமும் விசித்திரமாக சொல்லப்படுது. அக்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு 5 தலை இருந்ததாகவும் சிவன் என்று நினைத்து பிரம்மதேவனை பார்வதி தேவி அனைத்து தழுவிற்கா. இதனால் பிரம்மா மீது கோபம் கொண்ட சிவபெருமான் தாங்க அவனுடைய ஒரு தலையை கொய்திருக்காரு. பிரகந்தி தோஷம் சிவபெருமானை பிடித்திருக்கு. பிறகு பிரம்மதேவன் 4 தலையோடு இருந்திருக்காரு. மலை உச்சில பௌத்த துறவிகள் தாங்க மடங்களும் மலை அடிவாரத்தில் இருந்த ஆலயங்களில் தோட்டங்களும் மருத்துவ சேவை மையங்களை மக்களின் வழிபாட்டு கூடங்களோ தற்காப்பு கலைக்கூடங்களோ அமைத்திருக்காங்க. பிரம்மதேவன் பார்த்தீங்கன்னா ஓம் என்னக்கூடிய பிரணவ மந்திரத்துடைய பொருள் தெரியாமல் இருந்ததால் முருகனிடம் திணறிய போது முருகப்பெருமான் தாங்க பிரம்மதேவரை சிறைப்பிடித்திருக்காரு. இதனால் முருகனே படைத்து உயிர்களை காத்து வந்திருக்காரு. இதனால் பூமியினுடைய பாரமும் அதிகரிச்சிருக்கு. பூமாதேவியும் திணறிருக்கா. பூமாதேவி திரு கைலாயத்துக்கு சென்று பெருமானிடம் முறையிட்டிருக்காரு.
பின்னர் தாங்க சிவபெருமானும் முருகனிடம் சொல்ல முருகனும் விடுதலை செய்ய பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலை மீட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பிரம்மதேவரும் தன்னுடைய தொழிலை புண்ணியமாக செய்து வந்திருக்காரு. புண்ணிய ஆத்மாக்களையும் ஆத்மாக்களையும் படைத்திருக்காரு. பூமியினுடைய தற்போது பார்த்தீங்கன்னா பாரம் குறைந்திருக்கு. இது போன்ற சுவாரஸ்யமான முருகனுடைய ஆலயங்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.